ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல மூலத்துல எப்படி காசு சம்பாதிக்கிறது சொல்லிட்டு தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதாவது உதாரணமா சொல்லணும், சைட் எசெட் பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம். இவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் சம்பாதிச்சிருந்தாங்க. மத்தவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் மேட்சிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்றாங்க. உதாரணத்துக்கு காமிக்கு நம்ம சைட்ல தெரிஞ்சு பாத்தீங்களா, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே 3.6 crore, எல்லாமே கோடிக்கு மேல தான் வியூஸ் வந்துருது. இதுக்கான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க. अगर आपको अपनी सेहत की हमेशा फलता चाहिए तो ये बातें ध्यान से जरूर सुनना. மத்தவங்க வீடியோ வந்து இவங்க எடுத்து அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துறாங்க. இதே மாதிரி நம்ம எப்படி கொடுக்குறது சொல்லிட்டு பாத்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நான் சொல்லிட்டு கேட்டீங்க ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சாட் ஜிபிடி அதுல எழுதலாம். அதோட ஒரு அற்புதமான விஷயம் இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்களா, பிரிண்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க. இந்த பிரிண்டஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. டைப் பண்ணீங்கன்னு வச்சிங்களா, இங்க நிறைய லைஃப் லெசன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. பாருங்க, நல்லா சூப்பரான லைஃப் லெசன்ஸ் வந்து இங்க காமிக்கும். இது வந்து நீங்க மேட்ரை காப்பி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு 12 திங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துறாங்க பாருங்க. இந்த 12 திங்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 7 ரூல்ஸ் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த 7 ரூல்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த சும்மா ரொம்ப சிம்பிளா இங்க 3 மார்க் தேர்வு பண்ணலாம். இந்த 3 மார்க் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இமேஜ் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேலே பாருங்க, இமேஜ் டவுன்லோட் சொல்லிட்டு காமிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்மளுடைய கூகுள் லென்ஸ் வந்து கூகுள் லென்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. கூகுள் லென்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க அந்த விஷயத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து இங்க ஓப்பன் பண்ணுங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்றீங்கன்னா, சும்மா லட்டியஸ்ல டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணி பண்ணுங்களா, செலக்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்களா. இது மாதிரி எல்லா டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதோட இங்க வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்கிரிப்டுக்கு வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கூகுள் கீப் நோட்னு சொல்லிட்டு இருக்கும். உங்க ஃபோன்ல எல்லா ஃபோன்லயும் இருக்கும். கூகுள் தான் இது புரியுதா. கூகுள் கீப் நோட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். போய் உதாரணத்துக்கு இன்னொரு காமிக்கணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்ல இந்த இடத்துல நீங்க உங்களுடைய மேட்ரை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்க. இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மேட்ரு எல்லாத்தையும் எப்படி காப்பி பண்ணீங்க, இல்லாட்டா வந்து ஆல்ரெடி நம்ம காப்பியில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து தமிழில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே போடுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் தானே காப்பி பண்ண ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டே வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து வீடியோ போட பழகிக்குங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியலனாலும் மேட்ரு கட்சிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம வாய்ஸ் ஓவருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஆட் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் பண்ணீங்கன்னா அதிகமான உங்களுக்கு ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் அதிகமான ரீச் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். தமிழில் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். தமிழில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீ வந்து சாட் ஜிபிடி இல்லாட்டா வந்து ஜெமினாயின்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா வந்து டீப் சீக்னு சொல்லிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கு போய்க்குங்க. ஏஐ டூலில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் தமிழில் கூட பேசலாம், இங்கிலீஷில் கூட கொடுக்கலாம். உங்க விருப்பம் தான். நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் திஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த அப்படியே காப்பி பண்ணி நம்ம அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ண உடனே இது மாதிரி வந்துச்சுங்களா. இப்போ இது மாதிரியும் காமிக்குது. இது அரை மணிமா கொஞ்சம் மிஸ்மேட்சிங்காக இருக்கும். நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ புரியாத மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ண, திருப்பி டிரான்ஸ்லேட் சின்ன சிம்பிள் தமிழ் லாங்குவேஜ் பேசிக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் தெளிவாக கொடுத்துறாங்க. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக வரணும்னா இதுகிட்ட நீங்கள் வேலை வாங்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு இல்லாட்டா நீங்கள் படிச்சு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுதுன்னா அதை உங்கள் ஸ்டைலில் வந்து மாற்றிங்க. உங்கள் ஸ்டைலில் வந்து மாற்றி எழுதிங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னீங்க மறுத்து விடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லெட் இட் கோன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இங்கே வந்து பாருங்களா, கீழே இங்கிலீஷில் கொடுத்துறாங்க. டோன்ட் ஸ்பாயில் டுடே பை திங்கிங் அபவுட் எஸ்டர்டேஸ் பேட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போ சார் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிட்டு இருக்கும். நேற்றைய பற்றி நினச்சி இன்றைய நாளை வீணடித்து விடாதீர்கள். இதான் மேட்ரு. இதை நீங்கள் வாய்ஸ் ஓவராக மாற்றணும். இந்த இதில் காப்பி பண்ணலாம், இல்லாட்டா வந்து நீங்கள் சொந்தமாக கூட எழுதிக்கலாம். உங்களுடைய கூகுள் நோட்டில் இந்த கூகுள் கீப் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீப் நோட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தமிழில் மாற்றிட்டு நீங்கள் மோடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தெரியல, நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணினே அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டீப் சீக்கில் இருந்த மேட்ரை என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ண போகிறோம். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மேலே டெக்ஸ்ட் செலக்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த செலக்ட் டெஸ்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். இங்கேருந்து நீங்கள் வேலை எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி மேலே பாருங்க, கண்ட்ரோல் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே மேலே காப்பின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த காப்பி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி வந்து இந்த கீப் நோட்டில் வந்து போட்டுடலாம். இப்போ ப்ளஸ் மார்க் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு சொல்லிட்டு கேட்கும். இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ண விஷயம்லாம் இங்கே வந்து வந்துடும். இப்போ நீங்கள் வேணா அதை படிச்சு கூட மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணிக்கங்க. இங்கே ரீல்ஸ் பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா காப்பி பண்ணலாம், மொத்தமாக கூட எல்லாத்தையும் காப்பி பண்ணலாம். இதுமாரி செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணலாம், அடுத்து மொத்தமாக வந்து காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணத விஷயத்தை என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வந்து லெவல் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. இந்த 11 லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி லாகின் பண்ண வேண்டியிருக்கும், அது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இது மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நீங்கள் இது உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு கிரியேட்டர் பிளான் வந்து ஒரு 500 இருந்து நீங்கள் மந்த்லி அது கிரியேட்டர் பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அந்த டெக்ஸ்ட்டை கிளாப் பண்ணியிருந்த பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். அப்படி இல்லாட்டா வந்து நம்ம கூகுள் குரோம்லேயும் போயிட்டு 11 லேப்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. கூகுள் குரோம்லேயே டெஸ்க்டாப் மோடில் வரும், நல்லா சூப்பராக தெரியும். அதை நீங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி இந்த உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸ் ஓவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நமக்கு தேவைப்படும். வீடியோஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப்ல கூட போயிட்டு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைங் வீடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸோட சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய கிடைக்கும். இதுல இருந்து கூட நீங்கள் 3 செகண்ட் மட்டும் அங்கேருந்து எடுத்துடலாம். 3 செகண்ட் மட்டும் வீடியோஸ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் சொந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 26 கலர் இருக்குது சாட்டிஸ்ஃபைங் வீடியோ. அது வந்து ஒன்லி 3 செகண்ட் மட்டும் எடுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு அப்படி யூடியூப்ல இந்த எடுத்தா எனக்கு ரிப்பீட் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் எடுத்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வச்சிங்களா, இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிக்டாக். இந்த டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நீங்கள் நம்மளுடைய டெலகிராமில் விடும் பார்த்து எடுத்துடலாம். ரெண்டு VPN ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ டிக்டாக்ல போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல காப்பிரைட் ஃப்ரீ சாட்டிஸ்ஃபைசிங் வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது எடுக்கலாம். எடுத்துட்டு டேட்டா வந்து வெரி சாட்டிஸ்ஃபை வீடியோன்னு கூட போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி வரும். இதுலேருந்து நீங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது மாதிரி தரவிறக்கம் செய்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண பார்த்தீங்களா, கரெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த இடத்துல OIT கிரியேட்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. உங்களுக்கு VN இருக்கலாம், இல்லாட்டா வந்து இன்ஸ்டாட்டாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுடைய வீடியோ, அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் அந்த 30 செகண்ட் வீடியோஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கங்க. இதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் இதை வச்சு மணி ஏர்ன் பண்ணிடுறாங்க. நீங்கள் செகண்ட் சேனலை வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைடில் உங்களுக்கு சின்ன டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுக்கங்க.